ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்கள் எவை, உட்படாத கோவில்கள் எவை என்பது தொடர்பாக அடுத்த 3 மாதங்களுக்குள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களில் ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்யவோ தடை விதிக்க கோரி அனைத்திந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. இன்னொரு பக்கம் முறையாக அர்ச்சகருக்கு படித்த நபர்களை தகுதியின் அடிப்படையில் அர்ச்சகராக நியமிக்கலாம் என்ற தமிழக அரசின் முடிவுக்கு சென்னை ஹைகோர்ட் விதித்த இடைக்கால தடைக்கு எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் MM சுந்தரேஷ், சதீஷ் சந்திர சர்மா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டி உறுப்பினர் நியமனத்தில் தமிழக அரசுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இடையே கருத்து முரண் ஏற்பட்டது. சர்ச்சைக்குரிய நபர்களை அந்த கமிட்டியில் நியமிக்க வேண்டாம் என்று தமிழக அரசை கோர்ட் கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் பாலய சுவாமிகளை உறுப்பினராக நியமிக்க உத்தரவிடுகிறோம். அந்த கமிட்டியின் மூலம் தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றி தினசரி பூஜைகள் நடக்கும் கோவில்கள் எவை, பின்பற்றாமல் பூஜைகள் நடக்கும் கோவில்கள் எவை என்பதை 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண வேண்டும். அந்த அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும். அதை சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணையை 2026 ஜனவரிக்கு ஒத்திவைத்தனர்.